உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறதுக்கு முன்னக்கூட்டி, எனக்கு நெறைய பேர் உடம்பு எப்படி இருக்கு? எதுக்காக ஹாஸ்பிட்டல் போனீங்க? என்னக்கா ஆச்சு? என்னக்கா ஆச்சு? என்னக்கா ஆச்சுங்கிற கேள்வி மட்டுமே நெறைய இருக்குது. அதுக்கு நான் என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிறத நான் சொல்றதுக்கு முன்னக்கூட்டி, நான் எப்பவுமே யூடியூப் டவுட்ட பத்தி டெக்ஸ்ட் சேனல் மாரி தான் என்னோட சேனல்ல வந்து வீடியோ போயிட்டே இருக்கு. இந்த 4 நாள்ல நம்ம கஷ்டப்படும்போது தான் யாரு எப்படி அப்படிங்கிறது தெரியும்ல. இந்த 4 நாள்ல 4 கேள்வி எனக்கு ரொம்ப பாதிச்ச ஒரு விதமா இருந்தது. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் இன்னைக்கு ஒரு பதில் சொல்ற மாரி ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் நெறைய கமெண்ட்க்கு நான் ரிப்ளை பண்ணாம இருப்பேன். அதுக்கும் என்னைய மன்னிச்சுக்கோங்க. அது போக வந்து நெறைய பேர் வந்து என்னோட சேனல பார்த்து, பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி நெறைய பேர் வீடியோ சொல்லியிருக்கீங்க. அது ஒரு வீடியோவாவே நான் போடுறேன். அப்படி இல்லன்னா உங்களோட மெசேஜுக்கு கீழ வந்து நான் பதில் சொல்லிர்றேன். அது கூடிய சீக்கிரத்தில நான் 2, 3 நாள்ல எல்லா கிளியரன்ஸ் வந்து நான் பண்ணி குடுத்துர்றேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக நான் உடம்பு முடியாம ஆஸ்பத்திரிக்கு போனேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்ப நல்லாவே இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதையும் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து யூடியூப் சம்மந்தப்பட்ட கேள்வி மட்டும் தானே இருக்கும். நம்மளுக்கு யூடியூப் சம்மந்தப்பட்ட கேள்வி மட்டும் தான் நம்மளுக்கு முக்கியம். இதெல்லாம் தேவையில்லாத வீடியோ அப்படின்னு தள்ளிட்டு போகாதீங்க. சின்ன சின்ன யூடியூபர் இவங்க பண்ற விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கேட்டு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. முதல்ல எனக்கு உடம்பு எப்படி இருக்கு? எதுக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்? சிம்பிளா எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா ரொம்ப பெருசா நான் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது போவும். எனக்கு என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வயிறு வலின்னு சொல்லி சனிக்கிழமை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிருந்தேன். இப்ப கன்சீவா இருக்கனால வயிறு வலின்னு சொன்னதுக்காண்டி, அவங்க வந்து மழை ரொம்ப பெஞ்சுட்டு இருந்துச்சு. திருநெல்வேலில மழை எப்படி பெஞ்சுட்டு இருந்துச்சுன்னு 4 நாளா ரொம்ப மழை, வெள்ளம்லாம் தாமிரபரணி ஆத்துல போயிட்டு இருந்துச்சுல்ல. அதனால சின்ன ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வேண்டாம். நீங்க வந்து உடனே வந்து ஜிஹெச்சுக்கு பெரிய ஜிஹெச் ஹை கிரவுண்டுக்கு நீங்க போயிருங்க. அங்க போய் பார்த்தா தான் தெரியும்னு சொன்ன உடனே, அவங்க போன உடனே அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணி தீவிர சிகிச்சை பிரிவுல தான் என்ன அட்மிட் பண்ணாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாரி அட்மிட் பண்ணாங்க. பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா அங்க ட்ரீட்மெண்ட் ஐசியூல வச்சு பண்ணாங்க. மறுநாள் நார்மல் வார்டுக்கு மாத்திட்டாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கடவுள் புண்ணியத்துல என்னோட உடம்பு வந்து நல்லாவே இருக்கு. இதுதான் பிரச்சனை. இப்ப நல்லாவே நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன். கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூஸுக்காக நடிக்கிற அப்படின்னு வந்து ஒரு கமாண்ட் வந்து வந்திருக்கு. வியூஸுக்காக நான் என்ன நடிச்சேன்? வியூஸுக்காக நான் எத்தன வீடியோ நான் போட்டிருக்கேன்? வியூஸுக்காக நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? எதுவுமே உங்ககிட்டலாம் நான் சொல்லவே கூடாது. நான் பேசக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா கமெண்ட்டையும் நான் டெலீட் பண்ணிட்டு போறேன். ஆனா 4 விஷயம் நம்மள உண்மையுமே பாதிக்கும்ல. அது ரொம்ப ஒரு விஷயம். நடிக்கிறவங்களுக்கு தான் உலகம்னா, அது நடிக்கிறவங்கள்ட்ட தான் போய் பேசணும். எனக்கு நடிக்க தெரியாது. நான் நடிச்சு போடணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. சரிங்களா? அவங்க வந்து யூடியூபே உலகம், யூடியூபே முங்கி போய் இருப்பாங்க தெரியுமா? அவங்க என்ன வேணாலும் நடிக்கட்டும். நடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க சம்பாரிச்சுட்டு பொய் பொய்யா சொல்லி சம்பாதிக்கட்டும். எனக்கு அந்த அவசியம் கிடையாது. நான் அப்படி சம்பாதிக்கக்கூடியவளா இருந்தேனா, ஆம்புலன்ஸ்ல 108ல தான் ஏத்தி நான் போனேன். 108ல ஏறுறதுல இருந்தே நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேனே. செல்லு என்னோட கையில தான் இருந்துச்சு. 108ல ஏறுனதுலேருந்து சும்மா நான் வயிறு வலிக்காக போனேன். எனக்கு அட்டாக் வந்துட்டு நான் இன்னைக்கு சாக போறேன், நாளைக்கு சாக போறேன் அப்படின்னு சொல்லியே நான் வந்து வீடியோ போட்டுட்டு போயிட்டே இருந்திருக்கலாமே. 4 நாளா எவ்வளோ வீடியோ கண்டென்ட்டா யோசிச்சு யோசிச்சு ஆஸ்பத்திரியில வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கலாமே. நல்லா நெட் ஒர்க் ஆனுச்சு. நல்லா என்னோட செல்ல சார்ஜ் இருந்துச்சு. எல்லாமே எடுத்து எடுத்து கண்டென்ட் போட்டிருப்பாங்களா. எப்படி ஒருத்தவங்களோட கஷ்டத்த வந்து இவ்வளோ கேவலமா யோசிக்கிற ஜென்மலாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. சரிங்களா? எவ்வளோ வீடியோ டெலிட் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த மாரி ஒரு விஷயத்துல வந்து யாராவது வந்து வியூஸ்க்காக போடுவாங்கன்னு சொல்லி மட்டும் ஒருத்தவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. கண்டென்ட் வந்து எந்தெந்த லூசுங்கலாம் கண்டென்ட்லாம் போட்டுட்டு மெண்டல் மாரி அலையுதுங்க. அதுங்கள்ட்ட போய் இந்த கேள்விலாம் நீங்க கேளுங்க. சரிங்களா? இந்த கேள்வி என்னைய ரொம்ப பாதிச்சுச்சு. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அவங்க இந்த வீடியோ கண்டிப்பா பார்ப்பாங்க. எனக்கு இந்த வீடியோ வியூஸ் போனாலும் போகாட்டியும் பிரச்சனை கிடையாது. இந்த 4 பேர் நம்மள சுத்தி 4 பேர் நோட்டம் விட்டுட்டே அலையுதுங்கல்ல. அந்த 4 பேருக்கு கண்டிப்பா இதுங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா தெரியும். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? யூடியூப்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாமா? யூடியூப்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமா? குரூப் வச்சுக்கலாமா? அப்படின்னு வந்து நான் சொல்றேன் பாருங்க. இந்த உலகத்துல வந்து சப்ஸ்கிரைபர் தான் பெரிய லெவலுன்னு சொல்லி எல்லாமே நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைபரோட நம்மளுக்கு வியூஸ் போனா தான் நம்ம சம்பாரிக்க முடியுங்கிறது நெறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. சப்ஸ்கிரைபர் தான் இப்ப நான் ஒரு 20,000 சப்ஸ்கிரைபர் இருந்தேன்னா, அந்த நம்மள டீம்ல இருக்கவங்க வந்து நம்மள வந்து பார்க்க மாட்டாங்க. நம்மளுக்கு மேல 40,000, 1,00,000 அப்படி இருக்காங்களா, அவங்கள தான் அவங்களுக்கு வந்து கண்ணுக்கு வந்து தெய்வமா தெரியும். பெருசா தெரியும். அவங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு வந்து அப்படியே தெய்வ வாக்கு மாரி தெரியும். சரிங்களா? அது வந்து வந்து யூடியூப்ல இந்த குரூப் வச்சுக்கிட்டு இந்த 10 பேர் இருக்காங்கல்ல, அப்ப அவங்களும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க. இருந்துகிட்டு என்ன தெரியுமா வேலை பண்ணுவாங்க? இதுல நம்ம ஒரு பர்சனலா ஒரு விஷயத்த குரூப்ல போட்டு நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்த ரெக்கார்ட்ல அங்கலாம் அனுப்புறது. அனுப்பி இவங்க நல்ல பேர் வாங்கிக்கிறது. நம்மளோட சின்ன சேனலா இருப்பாங்கல்ல. இப்ப எப்படின்னா நான் ஒரு 20,000 ஃபாலோவர் வச்சிருக்கேன். அவங்க ஒரு 2,000 ஃபாலோவர் வச்சிருக்காங்க. அதை விட ஒரு பெரிய சேனல் ஒரு 50,000 ஃபாலோவர் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2,000 ஃபாலோவர் வச்சுக்கவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நம்ம கிட்ட என்னென்ன உதவி வேணுமோ வாங்கிக்குவாங்க. அந்த 2,000 ஃபாலோவர் அந்த ஆனா, அவங்க உண்மையா இருக்கிறது யாருக்கு தெரியுமா? அந்த 50,000 ஃபாலோவருக்கு தான் இருப்பாங்க. அப்ப நம்ம இடையில இருக்கவங்க நம்மளால உதவி பண்றது. அதனால தான் யூடியூப் வந்து ஒரு குரூப் வச்சு நீங்க உதவி பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கட் அண்ட் ரைட்டா இருங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா போய் நம்ம ஒரு பழகி உதவி பண்றது வந்து ரொம்ப முட்டாள்தனம் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஏற்கனவே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு இடத்துல அந்த மாரி தான் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு குரூப்பா இருந்தோம் நாங்க. குரூப்பா இருக்கும்போது அந்த குரூப்லயே 4 குள்ளநரி இருந்துகிட்டு என்ன தெரியுமா வேலை செஞ்சுச்சுங்க?
நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி எல்லாம் பேசிக்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இங்கேருந்து நம்ம சரி அவங்களாம் நல்லவங்கன்னு சொல்லி நம்ம பேசுகிற விஷயங்க ஃபுல்லாக அந்த பெரிய பெரிய சேனலுக்கு வந்து அப்படியே அனுப்பிவிட்டு அவங்களுக்கு மட்டும் தான் அவங்க உண்மையாக இருந்தாங்களோ ஒழிய எங்களுக்குலாம் யாருமே கிடையாது. இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய செஞ்சாங்க. ஒரு பட்சத்தில் அவங்க போட்ட வீடியோவுக்கு கூட நான் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க. என் மேலே தப்பே இல்லாதப்ப மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. அப்படிலாம் என்னால் கேட்க முடியாது. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சேனல்லாம் நான் டெலீட் பண்ணிடுவேன். பெரிய ஆளை வச்சு தூக்கிடுவேன் அப்படிலாம் கூட என்னை மிரட்ட தான் செஞ்சாங்க. அதனால வந்து இந்த யூடியூப்ல குரூப் வைக்காதீங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காதீங்க. எதுவும் கேட்கணும், ஒரு டவுட்டுன்னா அப்படி தான் வந்து செய்யணும். இப்போ நான் 40,000 ஃபாலோவர் இருக்கேன். நான் என்ன 1 மில்லியன் 2 மில்லியன் அப்படி உள்ளவங்கள மட்டுமே தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் அப்படி கிடையாதே. எனக்கு கீழே இருக்கவங்களுக்கும் வந்து செய்யணும், உதவணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேனே ஒழிய காசுக்காக உதவணும் அப்படின்னு நினைக்கல. ரூ. 1 எத்தனை பேருக்கும் நான் வந்து நிறைய டவுட் வந்து நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராமில் கேட்டிருக்காங்க. நிறைய டவுட் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஆனால் ரூ. 1 கூட இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ரூ. 1 கூட யார்கிட்ட கூட நான் கேட்டு வாங்கி நான் செஞ்சது கிடையாது. அதெல்லாம் கிடையாது. இந்த ரூ. 10 வாங்குறதுல நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. நம்மளுக்கு தேவை நம்மளோட வியூஸ் போகும். அமெரிக்காவில் சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? பொய்யா கண்டென்ட் போட்டு சம்பாதிக்கணும் தான் உலகம் அப்படிங்கிறத எல்லா சேனல்லையும் போய் மெசேஜ் பண்ணுறீங்க. இங்கே நம்மளுக்கு பேசுகிறாங்கல்ல, நம்ம டீமில் இருக்காங்கல்ல, அவங்க போய் பெரிய பெரிய சேனலில் வந்து ஆமாம் அதுதான் உண்மை, பொய்யா நடித்து திரியிறவங்க தான் வந்து சம்பாதிக்கிறாங்க நிறைய அப்படின்னா. ஏங்க அது அவங்கவுங்க திறமை, அவங்கவுங்க சம்பாதிக்கிறாங்க. இதில் உங்களுக்குலாம் என்ன வருத்தம்? உனக்கு திறமை இருந்தால் நீ சம்பாரி, உனக்கு திறமை இருந்தால் நீ வீடியோ போடு, சம்பாரி, பணம் சம்பாரி. உனக்கு யார் வேண்டாங்கிறா? ஏன் இப்போ நாங்கள் நடிக்கிறனால வீட்டு சொத்தை விற்று எங்களுக்கு காசு கொடுக்க போறியா? அது கிடையவே கிடையாதுல்ல. யூடியூப்புங்கிறது என்ன? சினிமாங்கிறது என்ன? சினிமாங்கிறது பெரிய திரையில் நடிக்கிறது. யூடியூப் வந்து சின்ன திரையில் வந்து நம்ம நடித்து ஒவ்வொரு வீடியோ போடுறது. நடித்து போடுறது வேற. இப்போ ஒரு கண்டென்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் பேசுகிறேன்னா நான் வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தால் உங்களுக்கு புரியுமா? இப்போ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்ககிட்ட பேசுகிறது ஒரு நடிப்பு திறமை தான். அந்த மாதிரி உங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். சரிங்களா? சும்மா வந்து ஒருத்தவங்க ஒரு உதவி பண்ணலைன்னா அவங்கள என்ன தெரியுமா பேசுறது? நான் படிச்சிருந்தா எனக்கு உதவி பண்ணியிருப்பீங்க, நான் படிக்கலை அதனால தான் எனக்கு உதவி பண்ணலை. நான் ஏழையாக இருக்கனால எனக்கு உதவி பண்ணலை. நான் எனக்கு வந்து உடம்பு இப்படி இருக்கிறனால என்ன இதெல்லாம் ஒரு பேச்சு? உங்களோட திறமையை நீங்கள் ஏன் மட்டம் தட்டி நீங்கள் எப்படி வந்து கேட்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் நடிக்கிறோம். அவங்கவுங்க நடிக்கிறாங்க. அவங்கவுங்க வெளியூரில் அவங்க யாரோ ஒருத்தவங்க சம்பளம் போடுறாங்க. அவங்கவுங்க நடிக்கிறாங்க. அவங்கவுங்க திறமை காமிக்கிறாங்க. உங்களுக்கு நடிக்க முடிஞ்சால் நீங்கள் நடித்து லட்சமாக என்ன கோடி கோடியாக சம்பாதிங்க. இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக அடுத்த சேனலை கம்பேர் பண்ணுறது, அடுத்தவங்க நடிக்காங்க, அவங்க நடிக்காங்களா நடிக்கலைன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க நடித்து வீடியோ போடுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? நடிக்காமல் வீடியோ போடுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நான் நடித்து போடுறேன்னா அது எனக்கு நான் சம்பாதிக்கிறேன். இப்போ நான் நடிக்கிறனால உங்கள் குடும்பத்தை என்ன பாதிச்சிச்சு? உங்கள் குடும்பத்தை வச்சு நடிக்கிறேனா? இல்லை உங்களை பேசி வந்து நான் நடிக்கிறேனா? என் குடும்பத்தை நான் டேமேஜ் பண்ணுறேன், என் குடும்பத்தை வச்சு நான் நடிக்கிறேன். இதனால உங்களுக்குலாம் என்ன வருத்தம் வந்துச்சுன்னு எனக்கு புரியவே கிடையாது. இந்த மாதிரி கொஸ்டின் 4 கொஸ்டின் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த 4 கொஸ்டினுக்கு இந்த பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ போனோம். எப்போதுமே உங்களோட நோக்கத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்களோட சேனலை மட்டும் பாருங்கள். ஒரு சேனலில் ஹெல்ப் கேட்குறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க உங்களுக்கு உண்மையாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அதை நீங்கள் நம்பாமல் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் அந்த டவுட்டை காட்டுறது. சரிங்களா? உங்களுக்கு எங்ககிட்டே ஹெல்ப் வாங்கிக்க வேண்டியது. அடுத்த சேனல்லையும் போய் அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கொடுத்து நோண்டி உங்களோட மானிட்டேஷனை நீங்களே கேன்சல் பண்ணிக்க வேண்டியது. பண்ணிக்கிட்டு கடைசியில் வந்து கடைசியில் வந்து நீங்கள் இங்கே கேட்டிங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்புறம் உடனே அதை செய்யலைன்னா அடுத்து போய் பேசிட வேண்டியது. அவங்களாம் நடிக்கிறாங்க, அவங்களுக்கு தான் காலம். உண்மை யார் இந்த காலத்தில் எல்லாம் உண்மையாக இருப்பாங்களா? சொல்லுங்கள். நீங்கள் எல்லாமே நீங்களும் உண்மையாக இருக்கீங்களா? நீங்கள் பேசுகிறீங்களா? இந்த வார்த்தைகள்லாம் பேசுகிறீங்களா? நீங்களும் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எல்லா விஷயத்திலும் உண்மையாகவே இருப்பீங்களா? யார்ட்டையுமே எந்த விஷயத்துக்காகவும் மாற்ற மாட்டீங்க, பேச்சு மாற்ற மாட்டீங்க, எதுவுமே செய்யவே மாட்டீங்க அந்த உலகத்தில். சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் யூடியூப் குரூப்போ யூடியூப் ஃப்ரெண்ட்ஷிப்போ இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து உதவி பண்ணுங்கள். வந்து சும்மா நம்ம உதவி பண்ணதுக்காக பண்ணிவிட்டு கடைசியில் குத்துதே கூடாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வியூஸ் ஒரு வீடியோ போயிடுச்சுன்னா எனக்கு நீங்கள் தான் வீடியோ ரெடி பண்ணி கொடுங்க, எனக்கு வந்து அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு ஒருத்தவங்கள போட்டு அவங்க சூழ்நிலை தெரியாமல் இன்னொரு விஷயம் டார்ச்சர் பண்ணாது. சரிங்களா? வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன நிலமையில இருக்காங்க, எனக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும், நீங்கள் தான் எனக்கு எல்லாம் பண்ணணும், அப்படி கிடையாதே. நீங்கள் சேனல் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம சேனல்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம்ல, அப்போ வந்து எல்லாருமே நம்ம பழகி தான் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தோமா? நீங்கள் யாராவது சொல்லுங்கள், யூடியூப் குரூப்பில் நான் இருக்கேன், நான் சேனலே இல்லை, இந்த யூடியூப் குரூப்பை பார்த்தா நான் சேனல் ஆரம்பிக்கிறேன்னு அப்படின்னு யாரும் சொல்லுங்கள். அப்படிலாம் கிடையாதுல்ல. நம்ம எந்தெந்த ஊர்லேயே இருந்து யார் யாரும் ஆரம்பித்தோம், யூடியூப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து அழகாக தக்க வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நான் உங்களுக்கு உதவணும், நீங்கள் எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இந்த மிஸ்டேக் நீ பண்ணியிருக்கமான்னு உதவணும். அதுதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு யூடியூப் குரூப்னா அர்த்தம். சரிங்களா? சும்மா வந்துட்டு உனக்கு வியூஸ் போயிடுச்சுன்னா நீ தான் பெரிய ஆளு, நீ நடிக்கிற அப்படின்னு வந்து பேசுகிற ஒரு வார்த்தையும் இதெல்லாம் வந்து வரவே கூடாது. ஏன்னா இது வந்து நீங்கள் காசு கொடுக்கல. இப்போ நீ வியூஸ் போயிட்டுனா நான் உங்களுக்கு காசு கொடுக்கல,
நான் எனக்கு வியூஸ் போயிட்டா நீங்கள் வந்து எனக்கு காசு கொடுக்கல சரிங்களா. இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்க. நடித்து வீடியோ போடுறாங்கன்னா அவங்கவுங்க திறமை அவங்கவுங்க நடித்து போகிறாங்க. இந்த உலகத்தில் நடித்து தான் வீடியோ போட்டால் தான் சம்பாதிக்க முடியும்னா அவங்க செய்கிறாங்க. அவங்க திறமை அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. இது உங்களுக்கு தேவையே கிடையாது. உங்களோட சேனலில் உங்களுக்கு நடிக்க திறமை இருந்துச்சுன்னா நீங்கள் நடித்து எவ்வளோ வீடியோனாலும் போடுங்க. எப்படினாலும் நடித்து வீடியோ போடுங்க. உங்களுக்கும் வியூஸ் போகும். நீங்களும் சம்பாதிங்க. அடுத்தவங்களை இக்னோர் பண்ணி அடுத்தவங்கன்னு அந்த அடுத்தவங்க வார்த்தையை பேசாதீங்க ஃபஸ்ட்டு சரிங்களா. இது வந்து இந்த 4 நாள் எனக்கு வந்த கொஸ்டினுக்கு தான் அந்த பதில் நான் சொல்லியிருக்கேன். யூடியூப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமா, குரூப் வச்சுக்கலாமா, இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கண்டிப்பாக. அதனால் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் விலகி இருக்கணுமோ இருந்துக்கோங்க. பெரிய சேனலாக இருந்தாலும் சரி, சின்ன சேனல் 40,000 50,000 வச்சுருந்தாலும் சரி, 1000 2000 வச்சுருந்தாலும் சரி, இதுதான் நிலமை. நான் பட்ட விஷயம் தான். இது 6 மாதத்துக்கு முன்னாடியே நான் பட்டுட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் 4 நாளாக கேள்வி கேட்டீங்க தெரியுமா, இப்போ தான் எனக்கு இது சொல்லணும்னு உங்கள்கிட்ட தோணுனுச்சு. அதனால நான் சொல்லியிருக்கேன். பார்த்து கவனமாக இருந்து நம்மளோட சேனலை ரன் பண்ணுங்கள். உங்களுக்கு யூடியூப்பில் எந்த டவுட்னாலும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். கமெண்ட்டுக்கு கீழே சொல்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே பாய் உறவுகளே. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.